வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக அரசியல் யாப்பில் நிலவும் தெளிவின்மையை நீக்கி திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி. டலஸ் அணி சஜித் அணியுடன் இணைய தீர்மானித்துள்ளதாக சரித ஹேரத் எம்பி தகவல். முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் மின் மாற்றியின் புவித்தொடுப்பு வயரை களவாடிய கும்பல் தொடர்பில் விசாரணை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் உயர்மட்ட குழு கலந்துரையாடல். ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில். அமெரிக்க ஜனாதிபதி ஒரு போராளி எனவும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சர்வாதிகாரி எனவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி கருத்து. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி தாயை போன்ற நம்பிக்கை. ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற பதவிக்காலம் தொடர்பாக இலங்கை அரசியல் யாப்பில் நிலவும் தெளிவின்மையை நீக்கி திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டின் அரசியலமைப்பிற்கமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் முரண்பாட்டை தோற்றுவித்துள்ள உறுப்புரிமையில் திருத்தம் மேற்கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 30, 62 மற்றும் 83 ஆகிய உறுப்புரிமைகளில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் பற்றிய இணக்கமின்மைகள் அவதானிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான சந்தேகத்தை தவிர்த்தல் மற்றும் ஏதாவது இணக்கமின்மையை நீக்குவதற்கு 6 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொல்லுக்கு மாற்றாக 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட எனும் சொல்லை பதிலீடு செய்வதன் மூலம் அரசியலமைப்பின் 83 உறுப்புரிமையை திருத்தம் செய்வதற்கான அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தை தயாரிப்பதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி தாயை போன்ற நம்பிக்கை. டலஸ் அணி சஜித் அணியுடன் இணைய தீர்மானித்துள்ளதாக சரித ஹேரத் எம்பி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தலைமையிலான அணியினர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் சாதகமாக அமைந்துள்ளன. ஆகவே நாம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியினருடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ளவுள்ளோம். அதற்கமைய புதிய அரசியல் கலாசாரத்திற்குள் புதிய வேலை திட்டத்திற்கு அமைய எதிரணியின் பிரதான வேலை திட்டத்தை முன்கொண்டு செல்ல முடியுமாக அமையும். நாம் ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்தப் போவதில்லை. மாறாக ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்தே ஜனாதிபதி வேட்பாளர் நிறுத்தப்படுவார். அதற்கமைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். எம்மை போன்று பல அணிகள் அந்த கூட்டணியில் உள்ளன. அந்த வகையில் நாம் எதிர்வரும் தேர்தலை எதிர்கொண்டு வெற்றியை பெற்றுக் கொள்வோம். தனிநபர்களுக்கு கிடைக்கும் லாபம் குறித்து கவனம் செலுத்தி இந்த முடிவை எடுக்கவில்லை. அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கிலேயே நாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளோம். ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிடும் இலங்கையர்கள் தொடர்பில் 464 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போர் தொடரும் நிலையில் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிடும் இலங்கையர்கள் தொடர்பில் 464 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார். பல இலங்கையர்கள் இந்தியா அல்லது மத்திய கிழக்கின் ஊடாக வழமைக்கு மாறான பாதைகள் மூலம் ரஷ்யா சென்றுள்ளதால் போரிடுவதற்காக எத்தனை இலங்கையர்கள் ரஷ்யா சென்றுள்ளனர் என்பதை உறுதியாக தெரிவிக்க முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இலங்கையில் இருந்து நேரடியாக ரஷ்யா சென்றவர்கள் குறித்த விவரங்களை பெறுவதும் கடினமாக காணப்படுகின்றது. எனினும் 464 முறைப்பாடுகள் குறித்து ஆராய்ந்து வருகின்றோம். ரஷ்யாவில் போரிட்ட வேளை உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ரஷ்யா செல்லும் இவர்கள் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து போரிடுவது குறித்த ஆவணங்களில் கைச்சாத்திடுகின்றனர். அவர்கள் இதுகுறித்து தாங்கள் அறியவில்லை என தெரிவித்தாலும் இந்த உடன்படிக்கைகள் சட்டபூர்வமானவை. 126 இலங்கையர்களை தொடர்பு கொள்வது மிகவும் கடினமானதாக காணப்படுகின்றது. ஆனால் அவர்கள் உயிரிழந்தனர் என்பது இதன் அர்த்தமல்ல என வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தயார் என்ற செய்தியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிகாரத்தில் இருக்கும்போது தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தயார் என்ற செய்தியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அறிவிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அண்மையிலே கௌரவ ஜனாதிபதி அவரை சந்தித்த பொழுது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தால் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் அவரிடம் இல்லை என்றார். அப்படி என்று சொன்னால் கௌரவ ஜனாதிபதியிடம் நாங்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்னென்று சொன்னால், மாகாண சபை முறைமையை அந்த எல்லை நிர்ணயங்கள் செய்வதற்காக என்று சொல்லி அந்த வந்த ஒரு குழப்பமான நிலை தற்பொழுதும் நிலவி கொண்டிருக்கு. இதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை கௌரவ சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து இப்போ ஒரு வருடத்துக்கு மேலதிகமாக இருக்கின்றது. இந்த பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லை எடுத்து ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஒரு சட்டமாக எடுத்து இதை முன்னெடுக்குமாக இருந்தால் இலங்கையிலே வசிக்கும் தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துவதிலே இணக்கம் தெரிவிக்கிறார் என்ற செய்தியாவது ஜனாதிபதி தற்பொழுது சொல்லலாம். ஏனைய வேட்பாளர்கள் தங்களுடைய நிலப்பாடுகளை எதிர்காலத்தை தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் தாங்கள் என்னென்ன விடயங்களை செய்வோம் என்று வாக்குறுதியை மட்டும்தான் வழங்கலாம். ஆனால் தற்பொழுது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிற ஜனாதிபதி செயலினூடாக சில விடயங்களை அறிவிக்கலாம். அதே போலதான் மாகாண சபைகளிலே இருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை பற்றி ஆராய்வதற்காக பிரதமருடைய தலைமையிலே ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதே போல தென் மாகாணத்திலே இருக்கும் முன்னாள் மாகாண சபையினுடைய முதலமைச்சர்கள் தயார்படுத்திய ஒரு அறிக்கை இருக்கின்றது. இந்த அறிக்கையின் ஊடாக அதிலே தென் மாகாணத்தில் இருக்கிறவர்களே இணங்கின விடயங்கள் இதை அனைத்தையும் இன்று ஜனாதிபதியாக 75-100க்கு அதிகமான சட்ட மூலங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு அதை அமுலுக்கு கொண்டு இருக்கிறார். அதே போல இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கொண்டு வர வேண்டிய சட்ட மூலங்களை மிக விரைவாக ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தால் அது ஜனாதிபதி அவர்களும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு அவர் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதும் அவர் தயாராக இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லலாம். அதே போலதான் தற்பொழுது விவசாயிகள் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தொழிலாளர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாக பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மலையக மக்களை 11 மாவட்டங்களை கொண்ட எனது உறவுகள் பதுளை, மொன்றாகலை, கண்டி, நுவர்லிய, மாத்தலை, களுத்துறை, மாத்தர, தெனியாய, காலி போன்ற என்னுடைய அவிசாலை பிரதேசத்தை சேர்ந்த பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் இன்று பாரிய கேள்விக்குறியாகி பெருந்தோட்ட கம்பெனிகள் வெட்கி தலைகுனிய வேண்டும். தங்களுடைய பொருளாதாரத்தை முதுகெலும்பாக சுமந்து இந்த நாட்டுடைய பொது பொருளாதாரத்தையும் இந்த நாட்டிலே தனியார் துறையாக இருக்கின்ற பெருந்தோட்ட கம்பெனியுடைய பொருளாதாரத்தையும் சக்திமத்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு வம்சத்தினுடைய ஒரு சாதாரண உழைப்புக்கேற்ற ஊதியத்தை உயர் நீதிமன்றம் வரை சென்று தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குமே ஆனால் அந்த நிர்வாகம் எவ்வளவு கேவலக்கட்டது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். கேவலமான ஒரு நிர்வாகம், மக்களை அச்சுறுத்துகின்ற ஒரு நிர்வாகம், எமது மக்களை பல துன்பத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிற நிர்வாகம். இதற்கு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தலையிடணும். நாங்கள் கூறுகின்றோம், கௌரவ உறுப்பினர்களை, பெருந்தோட்ட கம்பெனி உரிமையாளர்களே, நீங்கள் மாறுங்கள் அல்லது நாங்கள் உங்களை மாற்றுவோம். கௌரவ அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன், உடனடியாக இந்த பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விடயங்களை நீங்கள் மாற்றுங்கள் அல்லது நாங்கள் மாற்ற வைப்போம். என்னுடைய மக்கள் வண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சின்னங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய மலையக மக்களுடைய எண்ணங்கள் ஒன்றாக இருக்கின்றது. இந்த நாட்டுக்கு எந்த தொந்தரவும் இல்லாத வாழ்ந்த ஒரு சமூகம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற குழு தீர்மானிப்பது பொருத்தமானது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குழு தலைவர் விடயம் தொடர்பில் பிளவு ஏற்படாத வகையில் ஒற்றுமையாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவராக செல்வம் அடைக்கலநாதனை நியமிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதன் பின்னணியில் இன்று யாழில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தார். இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களும் எங்களுடைய கட்சிகளும் எந்த வகையிலேயும் பிளவுக்கு, பிரிவுக்கு, குழப்பங்களுக்கு இடமளிக்காமல் ஒற்றுமையாக ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதன்படி அவர்கள் ஒருவரை தெரிவு செய்வார்கள். திரு செல்வம் அடைக்கல்நாதனும் இந்த
பொறுப்புக்கு தான் வர வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். அதை முதலில் பாராளுமன்ற குழு தீர்மானிப்பதுதான் பொருத்தமாக இருக்க முடியும். அதற்கு நாங்கள் அவர்களை அவ்வாறு ஒரு பொருத்தமான இணக்கமான ஒரு தீர்மானத்தை எடுக்குமாறு கேட்டிருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலையிலே எங்களிடமும் ஒற்றுமை ஏற்பட வேண்டும், இணக்கம் ஏற்பட வேண்டும். அந்த இணக்கத்தின் அடிப்படையில் ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். அந்த பொறுப்புக்கு இதுவரையில் திரு செல்லமலக்கண்ணனுடைய வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை இணக்கத்தின் அடிப்படையில் அப்படி தெரிவு செய்தால் அது எதிர்காலத்துக்கு எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கு ஒரு வழியாக இருக்க முடியும் என்ற கருத்தும் எங்கள் தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் மின் மாற்றியின் புவித்தொடுப்பு வயர் களவாடப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பகுதியில் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின்மாற்றியில் காணப்பட்ட புவித்தொடுப்பு வயர் இன்று அதிகாலை 2 மணியளவில் களவாடப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. இதனால் கரைதுறைப்பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கள்ளப்பாடு வடக்கு கிராமத்திற்கான மின்சாரம் இன்று அதிகாலை 2 மணி முதல் காலை 6:30 மணி வரை துண்டிக்கப்பட்டது. அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த இலங்கை மின்சார சபையினர் காலை 6:30 மணிக்கு மீண்டும் மின் இணைப்பை மேற்கொண்டனர். இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட போலீஸ் நிலையத்தில் மின்சார சபையினரால் முறைப்பாடு செய்யப்பட்டது. அதன் பின்னர் முல்லைத்தீவு போலீசார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மின்சார சபை மின் அத்தியட்சகர் மின்சார சபை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். இதன்போது புவி தொடுப்பு வயரை களவாட பயன்படுத்தப்பட்ட 2 கத்திகள் கைப்பற்றப்பட்டன. கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் பெண் நோயியல் வைத்திய நிலையம் மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் கடந்த மே மாதம் திறந்து வைக்கப்பட்ட பெண் நோயியல் வைத்திய நிலையம் மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நெதர்லாந்து அரசின் நிதி உதவியுடன் சுமார் 5320 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு கடந்த மே மாதம் 25ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய கட்டட தொகுதியானது போதிய ஆளணி வசதி இல்லை என தெரிவித்து மூடப்பட்டுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டனர். ரத்தினபுரி பின்னவல ஜிசில்டன் தமிழ் வித்தியாலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடி கட்டடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. ரத்தினபுரி பலாங்குட கல்வி வலயத்திற்குட்பட்ட பின்னவல ஜிசில்டன் தமிழ் வித்தியாலயத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 2 மாடி கட்டடம் இன்று மாணவர்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. 21.47 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கட்டடம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. வித்தியாலய அதிபர் ஞானப்பிரகாசம் தேவகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாலிய எல்லாவலவின் அழைப்பின் பேரில் கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாசலம் அரவிந்தகுமார் மற்றும் சப்ரகமுவ மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க ஆகியோர் பங்கேற்று கட்டடத்தை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர், கோட்ட கல்வி பணிப்பாளர், இம்பிலிப்பட்டி பிரதேச செயலாளர், பாடசாலை அதிபர்கள், மாணவர்கள் பங்கேற்றதுடன் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. மியன்மாரில் பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியுள்ளவர்களை மீட்டுத் தருமாறு கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தொழில் தருவதாக கூறி ஏமாற்றி மியன்மாருக்கு அழைத்து செல்லப்பட்ட பின்னர் பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியுள்ள இந்நாட்டு இளைஞர்கள், யுவதிகளின் பெற்றோர்கள் இணைந்து இன்று நாடாளுமன்றத்திற்கு அருகிலுள்ள பொல்துவ சந்தியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது மியன்மாரில் சிக்குண்டுள்ள எம் உறவுகளை மீட்டு தாருங்கள், இந்த விடயத்தில் பொய்யுரைக்காது அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும், அவர்களின் உயிர் ஆபத்தில் உள்ளது என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னெடுத்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறித்த இடத்திற்கு விஜயம் செய்து அவர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார். மியன்மாரில் சிக்கியுள்ள இளைஞர் யுவதிகள் குறித்து ஆராய ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே தலையிட்டு இதற்கான பிரத்யேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அவர்கள் மியன்மாருக்கு விஜயம் செய்திருந்தமையும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த பெற்றோர்களிடம் தெரிவித்தார். எதிர்க்கட்சி என்ற வகையில் இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு எமக்கு மட்டுப்படுத்த அவகாசமே உள்ளது. அந்த வரம்புகளை பொருட்படுத்தாமல் இந்த பிரச்சனைகளை அரசியலாக்காமல் இந்த இளைஞர் யுவதிகளின் வாழ்க்கை குறித்து சிந்தித்து எம்மாலான நடவடிக்கைகளை எடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். இது தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவதாக உறுதியளித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று காலை நாடாளுமன்றம் கூடியதும் வாக்குறுதி அளித்தபடி குறித்த விவகாரத்தை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இதன்போது உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாස ඔබත් දන්නවා අපිට විපක්ෂයක් හැටියට කරන්න පුළුවන් වැඩ කටයුත්ත සීමා සහිතයි. ඒ කෙසේ වෙතත් ඒ සීමාව
எமது நாட்டைச் சேர்ந்த 49 பேர் மியன்மாரிலும் ஏனையோர் ரஷ்யாவிலும் சிக்கியுள்ளனர். ரஷ்யாவில் சிலர் இறந்து போயுள்ளனர். இவ்வாறு சிக்கியுள்ள தரப்பினரை எப்படியாவது இலங்கைக்கு அழைத்து வருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன். 2 பயங்கரவாத முகாம்களிலும் எமது நாட்டையும் எத்தியோப்பியாவையும் சேர்ந்தவர்கள் மட்டுமே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 252 நாட்கள் கடந்துவிட்டன. இதுவரை இந்தியா, நேபாளம், உகாண்டா, மொரோக்கோ ஆகிய நாடுகள் தமது ராஜதந்திர உறவுகள் மூலம் தங்கள் நாட்டு இளைஞர்களை மீட்டுள்ளன. எனவே இவ்விடயம் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். துபாய் வழியாக செயல்படும் இணை விசா மோசடி மூலம் இவர்கள் வேலைக்கு சென்றுள்ளனர். எனவே இவ்விடயத்தில் அரசாங்கத்தின் முறையான தலையீடு அவசியமானதாகும். மன்னார் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை என சுதந்திர கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் NMM ஃபாரிஸ் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை எனவும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அரசியல் செயற்பாட்டை முன்னெடுக்கின்றார் எனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் NMM ஃபாரிஸ் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். வழமை போலவே இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்னவென்று சொன்னால் நடக்கிறது. இங்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் எதுவுமே நடைமுறைப்படுத்துவதில்லை. இதுக்காக இந்த அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளுக்கு செலவினங்கள் கொடுப்பனவுகளை எல்லாம் கொடுக்கின்றார்களே தவிர பொதுமக்களுக்கு இங்கு எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள், இங்கு எடுக்கப்படுகின்ற சேவைகள் எதுவுமே சென்றடைவது கிடையாது. மன்னார் மாவட்டத்திலே அபிவிருத்தி குழு கூட்டம் என்ற போர்வையிலே தங்களுடைய அரசியல்வாதிகளையும் அபிவிருத்தி குழு தலைவர் தன்னுடைய அரசியலை பிரபலியப்படுத்துவதற்காகவும் தன்னை பிரபலியப்படுத்துவதற்காகவும் தான் இங்கு கூட்டம் நடத்துகின்றார்களே தவிர வெறுமனே இந்த மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பதை திட்ட தெளிவாக இந்த இடத்திலே பகிரங்கமாக சொல்லுகின்றேன். யார் தான் அரசாங்கத்தோடு இருக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த மாவட்டத்தை ஆள வேண்டும், இந்த வன்னியை ஆள வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர எல்லா அரசியல்வாதிகளையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு செல்வோம் என்ற நல்ல எண்ணங்கள் அவர்களிடம் இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான உயர்மட்ட குழு கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொற்றா நோய்களை தடுத்தல் மற்றும் விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கான மாவட்ட பல்துறை வழிகாட்டல் குழு கலந்துரையாடல் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரன் மற்றும் வைத்தியர் உதயகுமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விபத்துக்களை தடுக்கும் தேசிய விழிப்புணர்வு வாரம் ஜூலை 1 முதல் ஜூலை 5 வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டன. அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தை நிறுவுதல் தொடர்பாகவும் பேசப்பட்டது. யானை மனித மோதலால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. பிரதேச செயலாளர்கள், துறைசார் நிபுணர்கள், வைத்தியர்கள், திணைக்கள தலைவர்கள், தேசிய இளைஞர் சேவை மன்றம் மற்றும் சமூக சேவை உத்தியோகத்தர்கள் என பல தரப்பினரும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கலடி பிரதேசத்திலே அதிகளவிலான வீதி விபத்துகள் இடம்பெறுவதை பற்றி அவர் கூறியிருந்தார். எனவே அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் சம்பந்தமாக பல்துறையினரிடம் நாங்கள் பேசி முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த வாரம் அதுக்கென்று விசேஷமாக அறிவிக்கப்பட்டிருப்பதால் அது தொடர்பான நடவடிக்கைகளை இந்த வாரத்திலே எங்களுடைய சுகாதார பிரிவினரோடு இணைந்து மாவட்ட செயலகம் செயல்படுத்த இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாடசாலை மாணவர்களில் இருந்து இதுக்கான விழிப்புணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது. எப்படி வீதி விபத்துகளிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வது, அது மட்டுமல்ல எங்களுடைய போக்குவரத்து போலீஸாருடைய உதவியினையும் நாங்கள் கோர கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய உதவியோடு கூட இந்த வீதி விபத்துகள் தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் மாணவர் மத்தியிலும் மற்றும் எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் செய்திகள் போடுவதன் மூலம் நாங்கள் அதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அடுத்த மாதத்திலும் இதுக்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு மாவட்டத்தில் ஏற்படுகின்ற இந்த ஆக்சிடென்ட்டுகள், விபத்துக்களை தடுக்கும் முகமாக பாதையோர வியாபாரம் மற்றும் மாணவர்களுக்கான பயிற்சிகள், போக்குவரத்து பயிற்சிகள், அது போக்குவரத்து போலீஸாருடனான கலந்துரையாடல் மூலம் சட்டங்களை இறுக்கமாக நடைமுறைப்படுத்தி இந்த விபத்தை கட்டுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எமது வியாபார நிலையங்களிலும் மக்களை உணவு வாங்கும்போது தேவையில்லாத உணவுகளை கொள்வனை செய்வதை தடை செய்து கேண்டீன், அது ஆரோக்கியமான கேண்டீன், ஸ்கூல் மற்றும் அரசு நிறுவனங்களில் பரிமாறப்படும் உணவுகள் மிகவும் ஆரோக்கியமான உணவுகளை தெரிவு செய்யக்கூடியதாகவும் இப்படியான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு தொற்றா நோய்களை, நீண்டகால தொற்றா நோய்களை மக்கள் மத்தியில் குறைப்பதற்கான வழிமுறைகள், உடற்பயிற்சிகளை ஊக்குவித்தல், மதுபானம் மற்றும்
பொய்த்தல் போன்ற செயற்பாடுகளிலிருந்து விலகி இருத்தல் போன்ற பல முக்கியமான விடயங்கள் இன்றைய கலந்துரையாடலில் ஆராயப்பட்டது. திருகோணமலை முள்ளிப்பொத்தானையில் அதிசொகுசு பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானது. திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கண்டி திருகோணமலை பிரதான வீதியின் 96ஆம் கட்டை முள்ளிப்பொத்தானையில் கொழும்பிலிருந்து நேற்றிரவு திருகோணமலை நோக்கி பயணித்த அதிசொகுசு தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்து ஒன்று விபத்திற்குள்ளாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. தனியாருக்கு சொந்தமான அதிசொகுசு பேருந்து ஒன்றை வீதியை விட்டு விலகி விபத்திற்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து விபத்தில் சாரதி, நடத்துனர் உட்பட பயணிகள் சிலரும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக தம்பலகாமம் போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். அரசு வருமானத்தை டாலர்களில் ஈட்டிக்கொள்ளும் வகையில் திட்டமிடல்கள் அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ලෝකේ අලුත් මේ වෙළඳ පොළක් බවට පරිවර්තනය වෙමින් පවතිනවා. ඒක තුළ විශාල ඉඩ ප්‍රස්තාවන්. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கிராமங்களில் கடன் பெறுவதைப் போன்று வகை தொகையின்றி கடன்களை பெற்றுக் கொண்டுள்ளார். ஒரு கடனை செலுத்துவதற்காக மற்றும் ஒருவரிடமிருந்து பணம் பெறுவது போல அவர் செயற்பட்டுள்ளார். இந்த கடன்களை செலுத்துவதற்கான பொறிமுறையை அரசாங்கம் கூறவில்லை. இப்போது கடன் பெற்றுக் கொண்டோம் என்ற சந்தோஷத்தில் இருக்கின்றோம். இன்னும் 1-2 வருடங்களில் இந்த கடனை செலுத்துவதற்கு திண்டாடப் போகின்றோம். அதனால் அரசாங்கத்துக்கான காலம் இன்னும் 1-2 மாதங்களே இருக்கும் தருவாயில் எமது ஆலோசனைகளை வழங்குகிறோம். அரசு வருமானத்தை டாலர்களில் ஈட்டிக்கொள்ளும் வகையிலான திட்டமிடல்கள் அவசியம். அதற்காக ஏற்றுமதி வருமானத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதை ஆராய வேண்டும். இப்போது மொட்டுக்கட்சி 2ஆக பிளவடைந்திருக்கின்றது. அவ்வாறு பிளவுபட்டிருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் நிச்சயமாக நாம் தோற்கடிப்போம் என்பதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். අපි දැක්ක අයවැය යෝජනාවල මේ රුපියල් බිලියන 50යි දාලා තිබ්බේ තොරතුරු තාක්ෂණ වෙළඳ පොළට ඇතුල් වෙන්න. දැන් ඇත්තටම ගත්තොත් එහෙම දැන් ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். பதவி உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் நேற்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து நேற்றிரவு 7 அஞ்சல் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதன் காரணமாக பயணிகள் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகியிருந்தனர். அதே நேரம் தொடர்ந்து பருவகால சீட்டை பயன்படுத்தும் பயணிகள் அதனை பயன்படுத்தி அரசு பேருந்துகளில் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து சேவை அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது சட்டவிரோதமானது என போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரயில் நிலைய அதிபர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக நாட்டின் பல்வேறு ரயில் நிலையங்களிலும் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் இன்று காலை பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சம்பள அதிகரிப்பு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளை பார்க்கிலும் மிலேச்சத்தனமான விடயத்தையே கட்சிகள் மேற்கொள்கின்றன என பாலிதரங்கே பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். வேலைநிறுத்த போராட்டங்கள் ஊடாக தமிழீழ விடுதலை புலிகளை பார்க்கிலும் மிலேச்சத்தனமான விடயத்தையே JVP உள்ளிட்ட அணியினர் முன்னெடுத்து வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். නියෝජිතයෝ දිගින් දිගටම ජනාධිපතිවරයාටත් මටත් මාධ්‍ය තුළ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பாகும். அந்த அமைப்பின் தலைவர் எத்தகைய மிலேச்சத்தனமுடையவராக இருப்பினும் நாட்டின் எதிர்காலத்தை அளிக்கும் விடயத்தை இந்த சந்தர்ப்பத்திலும் மேற்கொள்ளவில்லை. நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாத்தார். 30 வருட கால யுத்தத்தின் போதும் கூட அவர் வடக்கு கிழக்கின் பாடசாலைகளை மூடவில்லை. பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்றன. பல்கலைக்கழகங்கள் மூடப்படவில்லை. தமிழீழ விடுதலை புலிகளை பார்க்கிலும் மிலேச்சத்தனமான செயற்பாட்டையே மக்கள் விடுதலை முன்னணி, முன்னிலை சோசலிச கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட அணியினர் முன்னெடுத்து வருகின்றனர். வேலைநிறுத்த நடவடிக்கையின் காரணமாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. ලේනව කියන තැනත්තා එක්සත් ජාතික පක්ෂයත් එක්ක කිසිදු සම්බන්ධයක් තියෙන පුද්ගලයෙක් නෙමෙයි කියලා. சிசுசரிய சேவையை விரிவாக்கம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் நடைமுறைப்படுத்தப்படும் சிசுசரிய சேவையை விரிவாக்கம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி சலுகை கட்டண முறையில் மிகவும் நம்பகமான பேருந்து சேவையை வழங்கும் நோக்கில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் 2005ஆம் ஆண்டிலிருந்து சிசுசரிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டத்தின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்துகள் மூலம் மாணவர்கள் ஏற்றிச் செல்லப்படுகின்றன. இலங்கையில் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக 1537 பேருந்து சேவைகள் தற்போது இயங்கி வருகின்றன. நாளொன்றுக்கு 1 லட்சம் மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படுகின்றன. இவ்வேலை திட்டத்தின் கீழ் பேருந்து கட்டணத்தின் அரைவாசியை அறவிட படுகின்றமையால் பேருந்து இயக்குநர்களுக்கான நட்டத்தை ஈடு செய்வதற்காக 1 கிலோமீட்டருக்கு 105 ரூபாய் வீதம் ஒரு நாளுக்கு உயர்ந்தபட்சம் 110 கிலோமீட்டருக்கு செலுத்தப்படுகின்றது. எரிபொருள் விலை அதிகரித்தமையால் தனியார் போக்குவரத்து வசதிகளை பெற்றுக்கொள்வதில் பொருளாதார அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ள பெற்றோர்கள் மற்றும் பாடசாலைகளால் சிசுசரிய சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் அதிகரித்துள்ளன. அதற்கமைய 2024ஆம் ஆண்டில் 500 புதிய சிசுசரிய சேவைகளை ஆரம்பிப்பதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வருமானத்திலிருந்து 202 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்காக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நுவரெலியா, கண்டி மற்றும் பதுளை போன்ற மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட தோட்ட பாடசாலைகளில் 60 ஸ்மார்ட் வகுப்பறைகளை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நுவரெலியா, கண்டி மற்றும் பதுளை போன்ற மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட தோட்ட பாடசாலைகளில் உயர்தர வகுப்புகளுக்கான 60 ஸ்மார்ட் வகுப்பறைகளை நிர்மாணிக்கும் கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கருத்திட்டத்தை இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளும் நோக்கில் இந்திய அரசாங்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. குறித்த கருத்திட்டத்தை உயர்தர மாணவர்களை மாத்திரம் இலக்காக கொண்டு அமுல்படுத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் எழுந்துள்ளன. ஆகவே குறித்த மட்டுப்பாட்டை நீக்குவதற்கு இந்திய உயர்ஸ்தானிகள் ஆலயம், வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் மற்றும் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திருத்தம் செய்து கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த தகவல்களை அமைச்சரவையின் கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. பெருந்தோட்டத்துறையில் புதிய குடியிருப்பு கிராமங்களை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பிரதேசங்களில் தற்போதுள்ள வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு அரசு நிறுவனங்களால் வழங்கப்படும் கிராமிய மட்ட சேவைகள் முறையாக கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே அவர்களை மரியாதையுடனும் கௌரவத்துடனும் நடாத்துவதற்காக பெருந்தோட்ட வீடுகளை குடியிருப்பு கிராமங்களாக மாற்ற வேண்டியது அவசியமாகியுள்ளது. அதற்கமைய பெருந்தோட்ட பிரதேசங்களில் தற்போது காணப்படும் தோட்ட வீடுகள் மற்றும் லயன் அறைகளை ஒன்றிணைத்து கிராமங்களாக மாற்றுவதற்கான புதிய சட்டத்தை அறிமுகம் செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்ட வரைஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையில் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையில் பெருங்கற்கால சான்று பொருட்கள் தொடர்பில் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் ப. புஷ்பரட்னத்தின் முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதியுடன் ஆனைக்கோட்டையில் கடந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் பெருங்கற்கால மட்பாண்ட சிதைவுகள் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வு பணியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் விரிவுரையாளர்கள், தொல்லியல் கலாசார மாணவர்கள், தென்னிலங்கை தொல்லியல் அறிஞர்கள், யாழ்ப்பாண பிராந்திய தொல்லியல் திணைக்களத்தின் ஆய்வு உத்தியோகத்தர்கள், பிற தொல்லியல் ஆய்வாளர்கள் இணைந்து கொண்டனர். குறித்த ஆய்வு ஆய்வுகளை இம்மாதம் 20ஆம் தேதி வரை மேற்கொள்வதற்கு தொல்லியல் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பில் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் ப. புஷ்பரட்னம் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ஆனைக்கோட்டையில் ஒரு பழைய குடியிருப்பு, ஒரு ஈமை சின்னம் இருக்கிறது என்ற உண்மை தெரிய வந்தது. அதற்கு முக்கிய காரணம், அந்த காலப்பகுதியில் ஆனைக்கோட்டையில் மலை போன்ற ஒரு மேடு காணப்பட்டது. அந்த மேட்டிலிருந்து மண் அகலப்பட்டு நாவாந்துறை போன்ற இடங்களிலே புதிய வீதிகள் அமைப்பதற்கு பயன்படுத்திய பொழுது அந்த மண்மேட்டிலிருந்து சில ஆதி இரும்புக்கால அல்லது பெருங்கற்கால தாலியடக்க சின்னங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதே ஆண்டு மார்கழி மாதமளவில் ஒரு அகழ்வை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த அகழ்வின் பொழுது 2 ஈமச் சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. யாழ்ப்பாணத்தில்
2300 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த முதலாவது மனித எலும்புக்கூடுகளாக அவை காணப்பட்டன. இரண்டாவது காரணம், இந்த எலும்புக்கூடின் ஒன்றின் தலைமாட்டு பகுதியிலே ஒரு முத்திரை மோதிரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த முத்திரை மோதிரத்தின் மேற்பகுதியில் சிந்துவெளி குறியீடுகளும் கீழ்ப்பகுதியில் பிராமி எழுத்தும் பொறிக்கப்பட்டன. அந்த பிராமி எழுத்தை கோவேதம் அல்லது கோவேதன் என்ற வகையில் வாசிக்கப்பட்ட ஒரு குறுநில தலைவனுக்குரிய பேர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த முத்திரை மோதிரம் மிக முக்கியமானது. தென்னாசியாவில் எந்தொரு பெருங்கற்கால அல்லது ஆதி இரும்பு கால பண்பாட்டில் மனித எலும்புக்கூடுகளுடன் அவனுடைய பேரை குறிக்கும் முத்திரை மோதிரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளிலே சில சந்தர்ப்பங்களில் ஆதி இரும்பு காலத்துக்கு முற்பட்ட மனித நாகரீகம் பற்றிய பண்பாடு பற்றிய சான்றுகளும் கிடைக்கப்பெறலாம். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் அமரத்துவம் அடைந்த வர்த்தகர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் அமரத்துவம் அடைந்த வர்த்தகர்களை நினைவுகூர்ந்து புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அதற்கிணங்க அமரத்துவம் அடைந்த 15 வர்த்தகர்கள் நினைவு கூறப்பட்டனர். திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடர் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் வர்த்தகர்களின் குடும்பத்தினர், புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க நிர்வாக உறுப்பினர்கள், வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தேசிய நூலகத்தில் இன்று காலை திடீர் தீப்பரவல் ஏற்பட்டது. கொழும்பு 7 அமைந்துள்ள தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் மத்திய நிலையத்தில் இன்று காலை திடீர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபையின் கீழ்த்தளத்தில் தீப்பரவல் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்தனர். மின்கசிவு காரணமாகவே தீப்பரவல் ஏற்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது. மன்னாரில் இருந்து கொழும்பிற்கு கடத்தப்பட்ட 28 கிலோ 760 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டது. மன்னார் பேசாலை பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி கடத்தப்பட்ட 28 கிலோ 760 கிராம் கேரள கஞ்சா ஓனியா போலீசாரால் மீட்கப்பட்டது. ஓனியா தலைமை போலீஸ் நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இதனை மீட்டுள்ளதுடன் 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கூலர் ரக வாகனம் ஒன்றில் கஞ்சா கடத்தப்படுவதாக ஓனியா போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ரிஸ்வி தலைமையிலான குழுவினரே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கூலர் ரக வாகனத்தையும் போலீசார் மீட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் பேசாலை பகுதியை சேர்ந்த 27 மற்றும் 30 வயதானவர்கள் எனவும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை வவுனியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் 9வது நாளாக இன்றைய தினமும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நினைவு தூபிக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். அழிக்காதே அழிக்காதே, எதிர்காலத்தை அழிக்காதே, பட்டதாரிகள் வீதிகளில் நின்றால் நாடு முன்னேறுவது எவ்வாறு, பட்டதாரிகள் எப்போதும் வீதிக்கு வருவது ஏன் போன்ற பதாதைகளையும் போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். தமது தொழில் உரிமையை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். தமது போராட்டம் தொடர்பில் இதுவரையில் உரிய அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் பட்டதாரிகள் விசனம் வெளியிட்டனர். கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 8-9 நாட்களாக தொடர்ச்சியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1000க்கு மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்படுகின்றனர். இருந்தபோதும் குறித்தளவிலான நியமனங்கள் தான் வந்து வழங்கப்படுகின்றது. இங்கே ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்வார்கள் கனவு காணுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு கனவு கண்டவர்கள் ரோட்டிலும் வீதிகளிலும் மடங்கி கொண்டிருக்கின்றார்கள். 9 நாளாக வந்து நாங்கள் எங்கள் போராட்டத்தை மட்டக்களப்பு மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகளால் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த அரசு அதிகாரிடமிருந்து எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் எங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வனை வந்து பெற்றுத்தரும் வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். அதே நேரத்தில் வந்து எங்களோட அடுத்த சமுதாயமும்
கல்வி கற்கிறதுக்கு பயப்படுற அளவு எங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு வளர்ந்து வருது. அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி கல்வி கற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. எனவே இந்த மட்டக்களப்பு மாவட்ட வேலையிட பட்டதாரிகளுக்கு சிறந்த தீர்வு ஒன்றை பெற்று தருவரை எங்களை போராட்டம் தொடரும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பாறை சம்மாந்துறை குவாசி நீதிமன்ற செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை சம்மாந்துறை குவாசி நீதிமன்ற செயற்பாடுகள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. நீதி சேவை ஆணைக்குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் சம்மாந்துறை குவாசி நீதிமன்றில் பதில் குவாசி நீதிபதியாக அகமட் லெஃபை ஆடம் பாவா கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். சம்மாந்துறை பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் ஜூஎம் அஸ்லம் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். போலியான முறையில் தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுடன் ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலியான முறையில் தயாரிக்கப்பட்ட மலேசிய கடவுச்சீட்டுடன் ஆஸ்திரியா நாட்டிற்கு செல்ல முயன்ற நபர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையைச் சேர்ந்த 39 வயதான நபர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் இந்தியாவின் புதுடில்லிக்கும் அங்கிருந்து ஆஸ்திரியா நாட்டின் வியன்னாவிற்கும் செல்ல திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் சுமார் 90 லட்சம் ரூபாய் செலவில் போலி கடவுச்சீட்டை தயார் செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இவ்வருட இறுதிக்குள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு இன்று பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மோட்டார் அத்த ஜாதிக கமனாகமன கொமிஷன் பணத்தை போக்குவரத்து துறையில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். முச்சக்கர வண்டிகளை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையும் இதில் உள்ளடங்கும். முச்சக்கர வண்டி சாரதியின் விவரம் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்தும் வகையிலான நடைமுறைகளை கொண்டுவர திட்டமிட்டுள்ளோம். சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன. இவ்வாறான விடயங்களுக்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டம் திருத்தப்பட வேண்டியுள்ளது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தை டிஜிட்டல் மயமாக்குவதனூடாக பல்வேறு குறைபாடுகளை நிவர்த்தி செய்யலாம் என எண்ணுகின்றோம். ஆதலால் அனைவரது ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு இவ்வருட இறுதிக்குள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம். සම්පූර්ණයෙන් සංශෝධනය කරලා දැනට තියෙන තත්ත්වය වෙනස් කරන්න නීතිපති දෙපාර්තමේන්තුවට යවලා පනත් කෙටු மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்வரும் 15ஆம் தேதி இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் எதிர்வரும் 15ஆம் தேதி இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழிற்துறைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் 46 பேரிடம் கருத்துக்கள் பெறப்பட்டதாகவும் மஞ்சுள பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. அந்த முன்மொழிவுகளின்படி 13.8% மின்சார கட்டணம் குறைக்கப்படும். எனினும் ஹோட்டல் மற்றும் தொழில்துறைகளுக்கான மின்சார கட்டண குறைப்பு எதுவும் முன்மொழியப்படவில்லை. யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையின் விளையாட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையின் செயற்பட்ட மகிழ்வோம் விளையாட்டு விழா 2024 கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் கவிஞா நவஜீவா தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண பிரதம செயலாளர் நிர்வாகம் எழிலரசி ஆண்டன் யோகநாயகம் கலந்து கொண்டார். அத்துடன் சிறப்பு விருந்தினராக வடமாகாண கல்வி திணைக்களத்தின் உதவி கல்வி பணிப்பாளர் ஆர் ரவீந்திரன் கலந்து கொண்டதுடன் யாழ் கொக்குவில் இந்து கல்லூரியின் அதிபர் பே வசந்தன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றல் இடம்பெற்றதைத் தொடர்ந்து இறைவணக்கத்துடன் நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டரங்கு நேற்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டு மைதானத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட அரங்கு நேற்று திறந்து வைக்கப்பட்டது. கழகத் தலைவர் பி ரஜித் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்டைக்காடு பங்குத்தந்தை அமல்ராஜ் அடிகளார், சமுர்த்தி உத்தியோகத்தர், கிராம அபிவிருத்தி சங்க உத்தியோகத்தர், கட்டைக்காடு அஞ்சல் அலுவலக உத்தியோகத்தர், சென்ட் மேரிஸ் நாடகமன்ற தலைவர், சென்ட் மேரிஸ் கடற்தொழிலாளர் சங்க தலைவர் ஆகியோர் பங்கேற்றனர்.
மரியாம்பிள்ளை யாக்கோப் ரஜித்குமார் நினைவாக அவரது உறவினரால் 42 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சென்ட் மேரிஸ் விளையாட்டரங்கு செல்வகுமாரால் நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் அணிக்கும் வவுனியா இளம் தென்றல் அணிக்கும் இடையிலான சிநேகபூர்வ உதைவந்தாட்ட போட்டி இடம்பெற்றது. இதில் 5-0 என்ற கோல் கணக்கில் கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் அணி வெற்றி பெற்றது. இறுதியில் விளையாட்டு அரங்கை நிர்மாணித்து கொடுத்த கட்டட தொழிலாளர்களுக்கு அன்பளிப்பு பொருட்கள் வழங்கப்பட்டதுடன் வவுனியா இளந்தென்றல் அணியினருக்கும் நினைவு சின்னம் வழங்கப்பட்டது. அத்துடன் அரங்கை அமைத்துக் கொடுத்த செல்வகுமார் புன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.